தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த செவ்வாய்க்கிழமை கொடியேற்புதர் அந்தோணியா நாளா இன்று ஆண்டவருடைய அருள் நமக்குள் இருக்கிறது. அதை உணர்கிற பொழுது, அதை பார்க்கிற பொழுது ஆசீர்வாதம். பெரியமான அன்புறவர்களே, உனக்குள்ள ஆற்றல் உண்டு, உனக்குள்ள வல்லமை உண்டு. இறைவார்த்தை தருகிறேன். ஆகாய் புத்தகம் 8வது அதிகாரம் 1வது வார்த்தை எடுத்துக்கோங்க. ஆகாய் புத்தகம் 1வது அதிகாரம் இறைவார்த்தை தருகிறேன். ஆகாய் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வார்த்தை எடுத்துக்கோங்க. ஆகாய் 1:8. என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். மீண்டும் கட்டி எழுப்புங்கள்னா ஏற்கனவே இருந்திருக்கு, நம்ம பராமரிக்காம இருக்கிறோம், அது உடைந்து போயிருக்கிறது என்ற அர்த்தம். எனவே பிரியமான அன்பு பிள்ளைகளே, இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள்ளே வாங்க. இந்த நாளிலே அதிகமாய் வாங்க. இந்த நாளிலே இன்னும் நெருக்கமாய் வாங்க. அதை கட்டி எழுப்பணும். அந்த ஆன்மீகம் கட்டி எழுப்பப்படணும். அந்த ஆண்டவர் மேல அபிஷேகம், அவர் அபிஷேகம் நம்ம மேல இருக்கணும். அவர் கிருபை நம்ம மேல இருக்கணும். அவர் வல்லமையால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். கட்டி எழுப்புங்கள். தொடர்ந்து வாசிக்கிறேன். அது எனக்கு உகந்ததா இருக்கும். எது? நம்மளுடைய ஆன்மீகம். நம்ம ஆன்மீகம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய ஜெபமால, நம்மளுடைய பைபிள், இவை அனைத்தும் உகந்ததா இருக்கும். என்ன? இறைவனுடைய அருள் வருவதற்கு. அவர் அருள் என்றும் இருக்கிறது. ஆனால் என் ஜெபத்தின் மூலமாய் அந்த அருளை நான் எனதாக்கி கொள்ள முடியும். என் ஜெபத்தின் மூலமாய் என் இறைவனை எனக்குள்ள நான் வரவேற்க முடியும். இன்னும் அதிகமாய் சொல்ல போனா, ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், என் ஜெபத்தில் நான் ஆண்டவருக்கு எனக்குள்ளே வருவதற்கான உரிமம் கொடுக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறார். நீ கூப்பிடாம அவர் உன்கிட்ட வரமாட்டார். நீ கூப்பிடாம அந்த ஆசீர்வாதம் உனக்குள்ள வராது. ஏன்னா அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். எனவே நீ இறைவனை வரவேற்க வேண்டும். உனக்குள்ள அவர் வரணும். பிரியமான அன்பு இறை பிள்ளைகளை, மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாக இருக்கும். அங்கே அப்படி நம்ம ஜெபத்தில் இருக்கும் பொழுது, இன்னைக்கு ஆன்மீகத்தில் நம்ம இருக்கும் பொழுது, செவ்வாய்க்கிழமை கோடியேற்புதர் அந்தோணியா ஜெபத்தில் இந்த இறைவனுடைய ஆண்டவருடைய கிருபை அருளை நம்ம நாடுகிற பொழுது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு என்ன பண்ணுவாரானா, அவர் சொல்றா பாருங்க, அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன். என்ன மாட்சி? நீதி நேர்மை நிறைந்த மாட்சி. அது என்ன மாட்சி? அது மாட்சியாய் விளங்குவேன் என்பது எதை குறிக்கிறது என்றால், நான் ஆசீர்வாதமாய் உனக்கு காட்டுவேன். உன் ஆசீர்வாத பாதைகளை நான் காட்டுவேன். அபிஷேகங்களை நான் உனக்கு காட்டுவேன். வல்லமையை என் மகனே நீ இன்றே காண்பாய். இன்றே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய், அபிஷேகம் நிறைந்த பிள்ளையாய், கிருபை நிறைந்த பிள்ளையாய் நீ இன்றே விளங்குவாய் என்ற செய்தியை இறைவன் தருகிறார். எனவே அப்பாவை துதிப்போம். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. நன்றி இறைவா, வல்லவரே நன்றி. காலை வேலைக்கா பிள்ளைகளோட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக துதிக்கிறோம் ராஜா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை ஆராதிக்கிற வேலையில பிரியமான இறை உறவுகளே, இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 13 16 வரை உள்ள இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 5 13 14. நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓப்புள்ளதாக மாற்ற முடியும்? நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள். ஒளியை எவரும் மரக்காலுக்குள் வைப்பதில்லை, விளக்கு தண்டின் மீது வைப்பார். ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தியில் பாருங்க, 2 உருவகத்தை தருகிறார். ஒன்று உப்பு, மற்றொன்று ஒளி. இந்த 2க்கு தொடர்பு உண்டு. என்னன்னா, இந்த உப்பு சிறிதளவு போதும், கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் உங்களுடைய சாப்பாட்டில் நீங்கள் கலந்துட்டீங்கன்னா அந்த டேஸ்டே மாறிடும் இல்லையா? உப்புல சாப்பாடை சாப்பிட முடியாது. உப்பு இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க உப்போடைய மகிமை என்னன்னு. எனவே பிரியமானவர்களே, உப்பு ஒரு சிறிதளவு போதும், அந்த உணவே மாற்றும். ஒளியும் அப்படிதான். இப்போ என் முன்னாடி 1 2 3 4 லைட் இருக்கு இந்த ஸ்டுடியோவில், 4 லைட்டு. அதனால தான் இது எல்லாம் ஆஃப் ஆகிட்டா இந்த இடம் அப்படி இருளாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ்ட் ரூம் இது. அந்த ஒளி இந்த இடத்தையே பிரகாசிக்கிறது. இரண்டாவது, இந்த உப்பும் ஒளியும் என்னன்னா, இந்த உப்பும் ஒளியும் எப்படி இருக்கும்னா, தன்னை கரைத்து கொள்ளும். என்ன பண்ணும்? தன்னை கரைத்து கொள்ளும். அப்படிதான் ஆண்டவர். உப்பு அந்த சாப்பாட்டில் போகும்போது உப்பு அது தன்னை கரைத்திரும். அது ஃபுல்லாக உப்பா மாறிடும். ஒளி, அந்த ஒளி ஒரு இருளில் அந்த ஒளி வருகிற போது தன்னை கரைத்து கொள்ளும். அந்த இடம் முழுசும் ஒளியாக மாறிடும். பெரியமான பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவர்களை கரைத்து கொள்கிற பொழுது, அதான் ஆண்டவர் சொல்லி, உப்பாயிரு, நீ ஒளியாயிரு.
உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அது ஓப்புள்ளதாக மாற்ற முடியும்? அது சாரம் போயிடுச்சுன்னா அது என்ன? அது வெளியில கொட்டப்படும் அல்லவா? பிரியமான அன்பு இறை பிள்ளைகளை, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகள், அவர் சாரமாய் நிற்கணும், அவர் அபிஷேகம் நிறைஞ்சு நீ நிற்கணும். உனக்குள்ள அது இருக்கு, நீ உணர்ந்துகொள். நீ அதை ஜெபத்துல நீங்க பார்க்கலாம். எங்க ஃபாதர் எனக்கு அருள் இருக்கிறது, எனக்குள்ள எங்க ஃபாதர் ஆசீர்வாதம் இருக்கிறது என்ற கேள்வி உங்களுக்கு எழுமே. ஆனால் உனக்குள் இருக்கிறது. எப்படி ஃபாதர் பார்க்கிறது? உன் ஜெபத்திலே பார், தாராத்தனிலே பார், ஜெபமாலையிலே பார், உன் திருப்பலியிலே பார், உன் தனி ஜெபத்திலே பார். அப்படி அபிஷேகமா இருப்பீர்கள். ஆண்டவருடைய ஒளி பெற்றவர்கள் நீங்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் நீங்கள், அருள் பெற்றவர்கள் நீங்கள். நம்ம அனைவருமே அந்த அபிஷேகத்தில் இருக்கிறோம். ஜெபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நல்லவரே நன்றி, ஆவியானவர் நன்றி, இயேசுவே நன்றி. இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறார்கள், ஒப்பு கொடுங்க, பாதத்தில் வைங்க. அப்பா நீங்க தொடுங்க, கேளுங்க பிள்ளைகளை. இயேசுவே ஒவ்வொரு ஆசீர்வாதிங்க அப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளெல்லாம் தொடப்படுவார்களாக. கமெண்ட்ல அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பாதத்தில் வைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியாரே அப்பா எங்களுக்காய் ஜெபிப்பீராக. வல்லமை பொழிந்தருள்களாக. வல்லமையான இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்கள் விண்ணப்பங்களெல்லாம் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். கமெண்டில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன். அவர் அபிஷேகமாக மாற்றுவார். ஆண்டவர் கிருபையிலே ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். தலைவணங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care.